கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிறது உண்மையாலே நமக்கு குரூட் ஆயில் கிடைக்கல அப்படிங்கிறதால ஏற்பட்டிருக்கா? பாமூர் சலசந்தியில் தான் உலகத்துக்கே 20% போக்குவரத்து கப்பல்கள் அதில் தான் வரணும் அப்படி இருக்கிறது. அதை இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய கப்பலே 22 கப்பல் வந்திருக்கிறது. இன்னும் 25 கப்பல் எல்லாம் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட 700க்கும் மேற்பட்ட கப்பல் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. தட்டுப்பாடு இல்லைன்னா ஏன் சார் அவ்வளவு ஹோட்டல்கள் நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு? இப்போ ஏன்னா ஒரு முன்னேற்பாடா, ஏன்னா தட்டுப்பாடு வருதுன்னு தெரிஞ்சாலே பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்பானி ரிஃபைன் பிளான்ட்ல இருந்து மற்ற நாடுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, நம்ம நாடு கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டுங்கிறது இப்போதானே கம்ப்ளைண்ட். அம்பானி ஒரு பிஸ்னஸ் மேன், அவருக்கு உலகத்திலே பெரிய பெரிய ரிஃபைனரி அவர்கிட்ட இருக்கிறது. அந்த ரிஃபைனரியில் எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குள்ள போருக்கு மற்ற நாடுகளை ஏன் அடிக்கிறீங்க? சவுதியை கட்டாரெல்லாம் போட்டு அடித்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஐநால தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தில் 2 நாடுகள் கலந்து கொள்ளவே இல்லை, அமெரிக்காவும் ரஷ்யாவும். ஒன்றிய அரசு தட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் கோவா முதல்வர், பாஜகவை சேர்ந்த கோவா முதல்வர் சொல்லியிருக்காரு, 15 நாள் தான் எங்ககிட்ட கையிருப்பு இருக்குது, எல்லாமே இது மீறி போனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு. ஆமாம் சார், நம்மளுடைய மொத்த இருப்பு மொத்தமே நம்ம ஒரு 25 நாள் தான் நம்ம வச்சுருக்க முடியும். முதல்லலாம் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காத நிலைமை இருந்தது. அப்போ தட்டுப்பாடு இருக்கிறது உண்மைதான். இல்லை, தட்டுப்பாடு வரலன்னா இதுக்குள்ள பொய் என்ன இருக்குது? தட்டுப்பாடு ரெகுலராக ரொட்டீன் நின்று போச்சு. ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா ஈரான் போரால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு எவ்வளவு நாள் தொடரும், இந்த பாதிப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வரலாற்று வல்லுனர் எம் குமார் அவர்களுடன் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் ஹரிபிரசாத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், அமெரிக்கா ஈரான் இந்த போரால பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. மக்கள் வீதிக்கு வர தொடங்கியிருக்காங்க. இந்த பிரச்சனையானது எவ்வளவு நாள் நீடிக்கும்? இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன? அதாவது இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப பழைய காலத்துலேருந்து காரணம் இருக்கிறது. ஓல்டு ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் போனீங்கன்னா இஸ்லாமிய அரசுகள் எப்போ உருவானதோ, அதாவது ஜெருசலேம்ங்கிற இடம் யூதர்களுடைய இடம் தான். 4000-5000 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுடைய இடம் தான். அவங்க என்ன வேணா இந்த இஸ்லாமிய படையெடுப்பு அங்கேருந்து அரேபியாவிலேருந்து எல்லா இடத்தையும் ரவுண்டப் பண்ணும்போது அவங்க அங்கேருந்து செதறி அவங்க வெவ்வேறு நாடுகளுக்கு போய் அங்கங்கே அகதிகள் போல் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படித்து அப்படியே சுற்றி உலகத்தில் எல்லா இடத்துலையும் நாட்டிலையும் யூதர்கள் இருக்காங்க. அந்த யூதர்கள் ரொம்ப பிரபலமாகவும் இருக்காங்க, திறமையானவர்களாகவும் இருக்காங்க. அவர்கள் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு 1947 செகண்ட் வேர்ல்டு வாருக்கு 45 செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதி வின்சென்ட் சர்ச்சில் போன்ற உலக தலைவர்கள் அன்னைக்கு பேசி இப்போ இவங்களுக்கு வீடு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடம் ஜெருசலேம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் ஒரிஜினலாக அவங்க இடம் தான். அதுக்கு நடுவில் இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு பிறகு அவங்க வந்துட்டாங்க, இருக்காங்க. அது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, அங்கே இருந்தாங்க. இன்னை வரைக்கும் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க யூதர்கள். அது ஒரு பக்கம். இஸ்லாமியர்களில் 2 வகை இருக்கிறது. ஷியா ஒன்று, சன்னி ஒன்று, 2 குரூப் இருக்கிறது. இப்போது ஈரானில் நடக்கிறது ஷியா பிரிவு. அவங்க அவருடைய முன்னோர்கள் பர்ஷியர்கள். முதல்ல அந்த அந்த பிராந்தியங்கள் பூராமே பர்ஷியர்கள் அதிகமாக இருந்த இடம் தான். ஈரான், ஈராக், அரபு நாட்டுகள்லேயே பர்ஷியர்கள் தான் நிறைய இருந்த இடம். பர்ஷியர்கள் தான் அப்படியே கன்வெர்ட் ஆகி முஸ்லீமாக மாறினாங்க. இஸ்லாம் மதம் எல்லாத்துக்கும் பொதுவான மதம். அப்புறம் அப்படி இருந்தாங்க. இப்போ அது என்ன ஆகிட்டுதுன்னா, ஈரானில் 1950 இப்ராஹிம்
முகமத் ரசாக்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கு முன்னாங்க மன்னராட்சி. ம். அவர் வரும்பொழுது அவர் வந்து மன்னராட்சியை ஒழிச்சிட்டு அவர் பிரதமரானார். அப்போ அதுக்கு முன்னால் அந்த வழிகள்லாம் பொது வழியாக தான் இருந்தது. இப்போ அந்த பார்மூஸ் அலசந்தி இருக்க, நார்மல். அது அப்போ உலக நாடுகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த இடமா பொதுவாக இருந்தது. ஓகே. இவர் பிரதமர் வந்ததுக்கு பிறகு அந்த நாட்டை அதை தன்னுடைய பகுதியாக மாற்றிட்டார். ம். அப்புறம் அதுக்கப்புறம் 79 இஸ்லாமிய புரட்சி வந்தது. ம். இஸ்லாமிய புரட்சி வந்து அவங்களுக்குள்ள அந்த காலத்தில் இருந்தே இந்த ஷியா சுன்னி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருந்து அவங்க இருக்கிற இடத்துலையே முஸ்லீமாக இருப்பாங்க, ஆனால் 2 பிரிவாக இருந்தாங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே போய்கிட்டு இருந்தது. ஈராக் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நம்ம 90ஸ்ல ஈராக்கை வந்து பில் கிளின்டன் காலத்தில், ஜார்ஜ் புஷ் காலத்தில் இதே போல் ஒரு அட்டாக் பண்ணி நீங்கள் வந்து உலகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட 9-10 நாடுகளில் அணுகுண்டு இருக்கிறது. ம். ரஷ்யாவில் 5800க்கு மேற்பட்ட அணுகுண்டுகள் இருக்கிறது. உலகத்தையே அழிக்கக்கூடிய அணுகுண்டு ரஷ்யாட்ட இருக்குது. ம். அதுக்கு அடுத்தபடியாக 5400 அணுகுண்டு அமெரிக்காட்ட இருக்கிறது. ம். சைனாவில் 500க்கும் மேற்பட்டது இருக்கிறது. நம்ம நாட்டிலேயே நம்ம கிட்ட 175 180 இருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கிறது. எல்லாம் கொஞ்சம் 100 200 அந்த மாதிரி தான் இருக்கிறது. ம். ஜெருசலேத்துலேயும் அவங்கள்ட்டையும் வச்சுருக்காங்க, யூதர்களும் வச்சுருக்காங்க. ம். ஆனால் ஈராக்கு வந்து அது நீ அதை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த படையெடுப்பு நடத்தி ஈராக்கை ஆப்ரேஷன் நடந்தது. சதாம் ஹுசேன் வந்து அவர் சகாப்தம் அதில் முடிஞ்சது. ம். இப்போ ஈரானில் வந்து அதே மாதிரி இப்போ செறிவூட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து யுரேனியத்தை செறிவூட்டி நீங்கள் இது அணுகுண்டு தயார் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிக்கொண்டே இருந்தது. அவங்க எதிர்த்து பேசி கொண்டிருந்தார்கள். 6-7 மாதத்துக்கு முன்னால் கூட நம்ம அந்த B2 பாம்பரை வச்சு போட்டாங்க. அது மிஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. இப்பொழுது கரெக்டாக அதை ஃபார்ம் பண்ணி அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் காமேனி மற்றும் அவரோட குடும்பத்தாரெல்லாம் அழிச்சிட்டாங்க. பெரிய இப்போ 10-14 நாள் இன்னையோட ஏறத்தாழ 14 நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறார்கள். சார், இந்த கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிறது உண்மையாலே நமக்கு குரூட் ஆயில் கிடைக்கல அப்படிங்கிறதால ஏற்பட்டு இருக்கா, இல்லை திட்டமிட்டு இது செயல்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நமக்கு வந்து நமக்கு ஓனாக கிடைக்கிறது ஒரு 15% தான். நம்ம சொந்த நாட்டில் நமக்கு கிடைக்கிற 15% தான். பாக்கி பூரா நம்ம வெளியிருந்து தான் வாங்குகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ இந்த பாமூர் சலசந்தியில் தான் உலகத்துக்கே 20% போக்குவரத்து கப்பல்கள் அதில் தான் வரணும் அப்படி இருக்கிறது. அதை இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய கப்பலே 22 கப்பல் வந்திருக்கிறது. இன்னும் 25 கப்பல் எல்லாம் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட 700க்கும் மேற்பட்ட கப்பல் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. உலகத்தையே ஸ்தம்பிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஷியா சுன்னின்னு சொன்னோம் இல்லையா, அந்த அரபு நாட்டுகளில் சவுதி அரேபியா, கட்டார், துபாய் போன்ற எல்லாம் இந்த நாடுகளில் பூராமே அவர்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் 2 பேருக்கும் ஏற்கனவே இருக்கிறது. அது தவிர அமெரிக்காவோட இவங்கெல்லாம் கைகோர்த்துட்ருக்காங்க. வளைகுடா நாடுகளில் ஈரானை தவிர எல்லா நாடுமே அமெரிக்காவுடைய தளங்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறது. ஆக அது வந்து ஈரானுக்கு பிடிக்கல. ஸோ ஈரான்லேருந்து நேராக அட்டாக் பண்ணி அமெரிக்காவை அடிக்க முடியாது, ரொம்ப டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் இவங்களுக்கு ஃபஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை அடிக்கிறாங்க. அதை அடிக்கும்போது அந்தந்த துபாயாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், கட்டாராக இருக்கட்டும், எல்லா நாட்டுகள்லையுமே அந்த பிரச்சனை வருது. அதே போல் லெபனான்லேருந்து அந்த தீவிரவாத குழுக்கள் அவங்களும் இஸ்ரேல் அடிக்கிறாங்க. அதனால் அவங்க லெபனான் அடிக்கிறாங்க. இப்படி தான் சண்டை போய் கொண்டிருக்கிறது. இதில் வந்து நமக்கு வரக்கூடிய ஆயில் வந்து நம்ம இப்போ சமீபத்தில் பிரதமர் திரு ஜெய்சங்கர் போன்றவர்கள் நமக்கு 27 நாட்டுகள்கிட்டருந்து நமக்கு கச்சா எண்ணெய் எரிபொருள்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து வளைகுடா நாட்டுகள்லேருந்து வர்றது இந்த பிரச்சனை. இப்போ ரஷ்யாட்டிலேருந்து நமக்கு வருது, அமெரிக்காவிலேருந்து நமக்கு வருது. ஆக மற்ற நாட்டுகளோடலாம் இப்போ 2-3 நாளில் சிவியராக பேசி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி அது ஒர்க் அவுட் ஆகி அது வந்து சாங்ஷன் ஆகியிருக்கிறது. அடுத்த 1-2 நாட்களில் நமக்கு நிறைய தட்டுப்பாடு இல்லாமல் மாற்று வழியில்
அதாவது சார் ஆனால் நம்ம இந்த ஹார்மோஸ் பகுதியிலேருந்து வர்ற க்ரூட் ஆயில்னு பார்த்தா 20% அப்படின்னு தான் சொல்லப்படுது. மற்ற நாடுகள் ரஷ்யா மாதிரியான நாடுகள்லேருந்து நம்ம 70% வாங்குறோம் அப்படின்னு அடிப்படையில் சொல்லப்படுது. ஆனால் ஏன் அந்த 70% நம்ம ரிஃபைன் பண்ணி நம்ம நாட்டுக்கே கொடுக்கலாமே? அதை மற்ற நாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல என்ன? அதாவது ரஷ்யாவிலேருந்து நம்ம 70% வாங்கலை. ம். ரஷ்யாவிலேருந்து 35% நம்ம வாங்குறோம். இல்லை, ரஷ்யாவும் மற்ற நாடுகளையும் சேர்த்து சொல்றேன். இந்த பக்கம் மற்ற இருக்க நாடுகளை நாடு. சேர்த்து அது சரிதான். ஆம். அது அது அந்த அந்த அது வந்து எப்படின்னாக்கா, எல்லாருக்கும் எல்லா நாட்டுக்கும் எல்லா நாட்டோடையும் இந்த விஷயத்தில் தொடர்பு இருக்கணும். நமக்கு அமெரிக்காவுக்கும் நமக்கும் டாக்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணின உடனே ம். ரஷ்யா வந்து முன் வந்து நமக்கு உங்களுக்கு நான் குறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. வந்துக்கிட்டு இருந்தது. ம். அப்புறம் ஒரு 6 மாதம் அப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்தியாவோட நான் பேசிட்டேன். ம். இனிமேல் எல்லாத்தையும் நான் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். நான் எல்லாத்தையும் தளர்த்துறேன்னு அது அங்கே அமெரிக்காவில் நிறைய இந்தியர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இந்தியாவுக்கு ஃபேவராக நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதனால என்ன ஆகிட்டுதுன்னா, நான் ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு ரிலாக்ஸ் பண்ணிட்டாரு. பண்ணினதுக்கப்புறம் நாம் அமெரிக்காவோட என்ட்ரு ஆகணும். இப்போ ஆகி ஒரு மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இப்போ ரஷ்யாவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ப்ரீமியம் ரேட் வேணும். பழைய ரேட்டில் குறைவாக கொடுக்குறேன்னு சொன்னார். அப்புறம் ப்ரீமியம் ரேட் வேணும்னு சொன்னார். இப்போ நேற்று முந்தா நாளில் பேசி ஏதோ ஓரளவுக்கு ஒழுங்காக இருக்கிறது. அங்கேருந்து நமக்கு வருவதாக தகவல் இருக்கிறது. அதனால் இப்போது எரிபொருள் தட்டுப்பாடு எல்பிஜிக்கு வந்து எல்பிஜி வந்து கமர்ஷியலுக்கு தான், கமர்ஷியலுக்கு கூட தட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முன்னேற்பாடாக, ஏன்னா தட்டுப்பாடு வருதுன்னு தெரிஞ்சாலே பதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பதுக்குனாங்கன்னாக்கா உண்மையான பெரிய பாதிப்பு என்னென்னா, வர்றதை விட பதுக்கிறது இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் தட்டுப்பாடு இல்லைன்னா ஏன் சார் அவ்வளோ ஹோட்டல்கள் நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு இப்போ? தட்டுப்பாடுனா இப்போ ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ ஒரு 10-15 நாளாக கப்பல்லாம் நின்று போயிட்டுது இல்லையா? ஆல்டர்னேட்டிவ் பண்ணுற வரைக்கும் ஒரு பிரேக்கப் இருக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு 55 லட்சம் எல்பிஜி நமக்கு வேணும். ஒரு நாள் செலவுக்கு 55 லட்சம். அது நின்று போச்சு. 10 நாள் நின்றுனா என்ன ஆகும் சார்? ஆனால் இப்போ ரஷ்யாவும் மற்ற நாடுகள்ல இருந்து வர க்ரூட் ஆயிலை நம்ம பயன்படுத்தினா 150 லட்சம் லிட்டர் வரையும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, அம்பானி ரிஃபைன் பிளான்ட்ல இருந்து மற்ற நாடுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, நம்ம நாடு கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டுங்கிறது இப்போதானே அம்பானி ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு உலகத்திலே பெரிய பெரிய ரிஃபைனரி அவர்கிட்ட இருக்கிறது. அந்த ரிஃபைனரியில் எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். நம்ம இப்போ நேற்று அவர்கிட்ட பேசி 25% நம்மளுடைய தேவையை 25% ரிலையன்ஸால் சால்வ் பண்ண முடியும். அவ்வளோ உற்பத்தி அவங்கள்ட்ட இருக்குது. அதை தவிர ஒரு மொத்தத்தில் 21 கம்பெனி இருக்குது சார். பொதுத்துறை நிறுவனங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இது போல் ஒரு 18 அரசுடைமையாக்கப்பட்ட 18 நிறுவனங்களும், தனியாருக்குரிய அந்த 3ம், இந்த ரிலையன்ஸ்னு ஒரு 2 கம்பெனி இருக்கிறது. அது தவிர பிபிபிபி கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 2 யூனிட் இருக்கிறது. இது எல்லாமே 7% 8% உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தியில் உள்ளது தான். அதனால இப்போ அம்பானிக்கிட்டையும் பேசி ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்திற்கு இந்த நமக்கு இருக்கிற ஷார்ட்டேஜை சரி பண்ணுற வரைக்கும் வெளியே எக்ஸ்போர்ட்டை கொஞ்சம் குறைத்து கொண்டு இங்கே உள்ள தேவைகளை கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பிளான்ட்டில். அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் சர்புராக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னொரு ஓரிரு நாளைக்கு உள்ள அந்த 20%ல் நமக்கு கிடைக்கிறது போக வெளி அவுட் சோர்ஸில் 27 நாட்டுகள்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். பெனின்சுலாவிலேருந்து கூட நம்ம வாங்கிட்டு இருக்கோம். எல்லா நாட்டையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுகளெல்லாம் ஜாஸ்தி பண்ணி இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய இந்த குழு, இந்த தனிநபர் குழு, ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த குழு அந்த வேலையை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஓரிரு நாளில் தேவையான எல்லா பொருளும் நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் பிரதமர் மோடி வந்து எந்த இடத்துலையுமே வந்து தட்டுப்பாடு அப்படின்றத பேசலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த விஷயத்துக்கான கான்சன்ட்ரேட் எதுவும் பண்ணலை. அவர் வந்து தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எதிர்கட்சியினர் நாடாளுமன்றத்திலேயே பெரிய அமளியை ஏற்படுத்திருக்காங்க. அதாவது அவங்களுக்கு எப்படியாவது பிரதமரை தாக்கணும். இப்போ இங்கே உள்ள திருச்சியில் வந்தது, மதுரையில் நடந்ததெல்லாம் இப்போ 10 நாளையில் நடந்தது. இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணது. அங்கே அதற்குரிய முறையான பேச்சு, யார்கிட்ட என்ன பேசணுமோ அதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வேணுனுக்கு குற்றச்சாட்டு நடக்கிற. இன்றைக்கு காலையில் கூட இன்றைக்கி பாருங்கள்,
திரு ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்த பேட்டியை கேட்டிருப்பீங்க. நேற்று 2 கப்பல் வந்து ஈரான்லேருந்து வந்தது, நாங்கள் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு ஒரு புரளியை கிளப்புனாங்க. அது 3ஆம் தேதி 6ஆம் தேதியோ லைட்டெல்லாம் அணைச்சி வைத்து வேற ஒரு கொடியை போட்டு வந்த கப்பல் ஜெய்சங்கர் பேசுனதுனால இல்லை அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு ஒரு நியூஸ் பரப்பப்பட்டது. அந்த கப்பல் முன்னாடியே கிளம்பின கப்பல் இல்லை சார். முன்னாடியே முன்னாடி கிளம்பினாலும் அது நேரடியாக அஃபீஷியலாக வர முடியாத ஒரு நிலைமை இருந்தது. எப்படியாவது கொடுக்கணுங்கிறதுக்கு அவங்க ஒத்துழைச்சிருக்காங்க. எப்படியாவது இந்தியாவுக்கு கொடுக்கணும். இல்ல சார், அடுத்ததா வந்த ஒரு கப்பலை அட்டாக் பண்ணிருக்காங்களே, ஹார்மோஸ் பகுதியிலேயே அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னால வந்த கப்பலை அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த 2 கப்பல்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, லைட்டா ஆஃப் பண்ணிருக்காங்க. அது எப்படியாவது அதை தப்பிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். இதை பப்ளிசிட்டி பண்ணுனா அது இன்னொரு பெருசாக பூதாகரமாக ஆகுங்கிறதுக்காக தான் வெப்சைட்டில் கூட போடாமல் இருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். வெப்சைட்டில் கூட அந்த கப்பல் வந்ததை போடலை. ஆகினால இது இருக்குது. ராஜதந்திர ரீதியாக பாருங்கள், ஒரு பிரதமரை பற்றி அவங்க குறை சொல்கிறாங்கன்னா, எல்லா நாட்டோடையும் பேசி எல்லா நாடும் ஈரான் கூட இந்தியாவுக்கு சாதகமான அவங்களுக்கு ஒரு கப்பலை நம்ம பார்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணோம். அதுக்கு நன்றி தெரிவித்தார்கள். அவங்களுக்கு இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்காங்க. அமெரிக்காவிலேருந்து கூட நமக்கு வருது, நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் 2 துருவங்களான நாடுகள். 2 பேரும் இப்போ பாருங்கள், நேற்று ஐநா சபையில் கூட்டம் நடந்தது, தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குள்ள போருக்கு மற்ற நாடுகளை ஏன் அடிக்கிறீங்க, சவுதியை கட்டாரெல்லாம் போட்டு அடித்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஐநால தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தில் 2 நாடுகள் கலந்து கொள்ளவே இல்லை, அமெரிக்காவும் ரஷ்யாவும். பாக்கி நாடுகளெல்லாம் நம்மளும் கலந்துக்கிட்டோம். நம்ம கலந்துக்கிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுக்கு ஒத்துழைத்திருக்கிறோம். ஏன்னா ஈரான் வந்து எல்லா நாடுகளையும் அடித்து கொண்டு இருக்கிறது. அது சர்வதேச சட்டப்படியும் தவறு, எப்படி பார்த்தாலும் அது தவறு. அவர்கள் அப்பாவிகள். அவர்கள் அமெரிக்காவுக்கு ஏர்பேஸ் கொடுத்ததுக்காக அவங்கள அடிக்கணுங்கிற இது சரியில்லை அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஈரானில் என்ன அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய பேஸை பயன்படுத்தி தான் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, நாம் அமெரிக்காவில் போய் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதனால் இங்கே இருக்கவங்க அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க அடிக்கிறாங்க. இது வந்து இதுக்கு கண்டனமாக இருக்கிறது. இதுக்கு இன்னைக்கு கூட அந்த காமேனியோட மகன் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நாங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்கள் போராடுவோம்னு ஒரு உறுதியாக சொல்லியிருக்கிறார். போராட்டம் ஒரு பக்கம் எப்படி ஆகுதுங்கிறத நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஆனால் இந்தியாவிற்கு எண்ணெய் தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் அந்த ஒரு வழி அரபு நாட்டுகளை இல்லாத மற்ற வழிகள் இருக்குல்லவா, அரபு நாட்டுகள்லேருந்து வர்றது நமக்கு 35% தான். மற்ற வழிகளெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வழி ரூட்டுகளில் நமக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய வெளியுறவுத்துறை, நம்முடைய பிரதமருடைய அமைச்சகம் எல்லாரும் அதை முயற்சி பண்ணி கொண்டு வந்து விடுவார்கள். இந்தியாவில் எந்த தட்டுப்பாடும் வராது என்பதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து ஒன்றிய அரசு தட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் கோவா முதல்வர், பாஜகவை சேர்ந்த கோவா முதல்வர் சொல்லியிருக்காரு, 15 நாள் தான் எங்ககிட்ட கையிருப்பு இருக்குது, எல்லாமே இது மீறி போனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கு. ஆமாம் சார், நம்முடைய மொத்த இருப்பு மொத்தமே நம்ம ஒரு 25 நாள் தான் நம்ம வச்சுருக்க முடியும். முதல்லலாம் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காத நிலைமை இருந்தது. எப்போது இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலாம் ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியாது, 3 நாள் 4 நாள் கூட தாக்கு பிடிக்காத நிலைமையில் இருந்தது. இப்போ நம்ம அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ மங்களூரில் ஒரு ஒரு ரிஃபைனரிஸ் இருக்குது, 2-3 பெரிய, விசாகப்பட்டினத்தில் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் 25%, 15%, 8% நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அங்கே அதை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் அதுக்கு இருக்கிறது. அங்கெல்லாம் இப்பவும் இருக்கிறது, ஸ்டாக் இருக்கிறது. ஆனால் இந்த போர் இப்படியே நீடித்து போய் நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்றால் நம்முடைய மக்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்று தான் மாற்று வழிகளில் யோசித்து 27 நாடுகள்லேருந்து நமக்கு இப்பவும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாட்டிலேருந்து 20% வருது, இன்னொரு நாட்டிலேருந்து 15% வருது, இன்னொரு நாட்டிலேருந்து 10% வருது, இன்னும் 5% 2% வரக்கூடிய நாடுகளும் இருக்குது, நமக்கு தரக்கூடியவங்க இருக்காங்க. அந்த நாட்டுகளெல்லாம் பேசி நமக்கு அதிகப்படியான எரிவாயுவை நமக்கு பெறுவதற்கான ஏற்பாடுகளை 2-3 நாளுக்குள்ளே சர்புரை பண்ணியிருக்காங்க. ஆகையினால இந்த போர் தொடர்ந்தாலும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் வேலையெல்லாம் ஆல்ரெடி எல்லாமே பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயும். ஆனால் இன்றும் பார்த்தீங்கன்னா இப்போ வர வழியில் கூட பார்த்தேன், பல பெட்ரோல் பங்க் வந்து மூடி இருக்குது.
அதே மாதிரி சமையல் எரிவாயு நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் பண்ண முடியல, நேரில் தான் செல்லணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இது எப்படி சார் தொடர்ந்து அதாவது இந்த போக்கு கிராமப்புறங்களுக்கு 45 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, ம். நகர்ப்புறங்களுக்கு 25 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ம். வாட்ஸ்அப்பில் கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ம். வாட்ஸ்அப்பில் கூட புக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். ம். ஃபோன் பண்ணால் ஆனா பெரும்பாலானோர் இப்ப அது வந்து வேலை செய்யலைன்னு சொல்றாங்க, புக் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் சார். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் இந்த கேள்வி இருக்குது. ஆர்டர் எடுத்து டேட்டை கொடுத்துட்டோன்னா அப்போ அவங்களுக்கு டெலிவரி பண்ணணுமே ம். அப்படிங்கிறது இருக்குது. ம். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்பிஜிக்கு காலையில் கூட நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். எல்பிஜிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டைம் எல்லோரும் 2 சிலிண்டர் வச்சுருக்காங்க. ம். ஒரு சிலிண்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ம். ஒரு சிலிண்டருக்கு நம்முடைய ஆவரேஜில் 45 நாள். ம். ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு இந்தியாவில் 33 கோடி எல்பிஜி கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ம். எது ஹவுசஸுக்கு. ம். 10லேருந்து 12 கோடி கமர்ஷியல். 55 லட்சம் 45 கோடி கனெக்ஷன் நமக்கு டெய்லி சர்க்குலேஷனில் இருக்கிறது. ம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நாம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் எவ்வளோத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இந்த ஸ்டாக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நமக்கு 25 நாள் 20 நாள் ஒரு மாதத்துக்குள்ளே வரைக்கும் தான் நமக்கு முடியும். இப்போ ஆல்ரெடி 15-13 நாள் ஆகிட்டுது. ம். இப்போ இப்போ அடுத்த இடத்துல இப்போ உடனே எல்லோரும் கொண்டு வந்தாலும் கூட நமக்கு இங்கே அந்த இடத்துக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகிடும். அப்ப தட்டுப்பாடு இருக்கிறது உண்மைதான். இல்லை, தட்டுப்பாடு வரலன்னா இதுக்குள்ள பொய் என்ன இருக்குது? தட்டுப்பாடு ரெகுலராக ரொட்டீன் நின்று போச்சு. நமக்கு வரக்கூடிய கப்பல்கள் இப்போ ஒரு 30 கப்பல் நம்ம இந்தியாவில் இருந்ததுன்னா இப்போ தட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த 30 கப்பலை அவங்க அடித்து வச்சதுனால, அவங்க மறித்து நிறுத்தி வைத்ததுனால இப்போ நமக்கு நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக் இப்போ போய்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட இருந்த ரிசர்வ் ஸ்டாக் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி திரும்ப வரலன்னா ப்ராப்ளம் வரும் இல்லையா? அப்போ இது வந்தாலும், இது ஒரு பக்கம் நடந்தாலும், இது அமெரிக்கா ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டு இருக்கா, நாங்கள் அதை வந்து அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை நாங்கள் வந்து எடுத்துருவோம், அவங்க கண்ணி வெடி வச்சுருந்தா அதெல்லாம் அகற்றிடுவோம், நாங்கள் அதை சிவியரான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்குது. மற்ற ஏற்பாடுகள் நமக்கு 65% ரஷ்யாவில் இருந்து மற்ற நாட்டுகள்லேருந்து நம்ம வாங்குகிற முயற்சிகளையும் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை விட அதிகமாக வாங்குறது சைனாவும் நம்ம இந்த நிலையில் அவங்களுக்கான அவங்கள்ட்ட ஸ்டாக் வந்து ஒரு 200 நாளைக்கு 150-200 நாளைக்கு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுங்கிறத அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் இப்போ தான் அதுக்குரிய தேவைகளையும் அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இப்போ 2-3 வருஷமாக தான் ரொம்ப ஜாஸ்தியாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் நாமளும் 200 நாள் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட முடியும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ உள்ள ரிலையன்ஸ் வந்து அவங்கள்ட்டையும் உங்கள் உற்பத்தியெல்லாம் நம்ம சொந்த நாட்டுக்கு நமக்கு முதல்ல கொடுத்து தான் மற்றதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற டிமாண்டை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அவர்களும் செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். அடிஷ்னலாக எங்களால் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணதுக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இப்போ நேற்று முந்தா நாள் தான் ஒரு 70 லட்சம் பேர் வந்திருக்கு. யாருக்கு? ரிலையன்ஸுக்கு முந்தா நாள் வந்திருக்கிறது. அதனால் நம்மகிட்ட ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய ஜனநாயக நாடு, 142 கோடி மக்கள், ஏன்னா 35 கோடி பேருக்கு தான் கனெக்ஷன் இருக்குது. பாக்கி உள்ளவங்க எல்லாருமே விறகு அடுப்பு, அது இது கேஸ் ஸ்டவ்வு, எலக்ட்ரிக் ஸ்டவ்வு இதெல்லாம் வச்சு தான் கிராமப்புறங்களெல்லாம் விறகு அடுப்பில் தான் இன்னும் நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கெல்லாம் இந்த சிலிண்டரை பற்றி ஒன்றும் தெரியாது. அது அப்படி தான் இருக்கிறது. இப்போ நம்ம மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஒரு நகர்ப்புறங்களில் கேஸை நம்ம இதை சிலிண்டரை பயன்படுத்தி பழகியாச்சு. அவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பெட்ரோல் பங்கில் இன்னைக்கு பெட்ரோல் பங்கில் நான் கூட காலையில் பெட்ரோல் பங்கு போயிட்டு வந்தேன். எனக்கு பெட்ரோல் கிடச்சி போட்டு வந்தேன். இல்லை சார், பெரும்பாலான பங்குகளில் பெட்ரோல் இல்லை. இருக்கிற பங்கில் பார்த்தீங்கன்னா க்யூவில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் இந்த நிலை தான் க்யூ. எப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 94ல் எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாமே ரைடு பண்ணி எல்லாமே தப்பாக பண்ணிட்டாங்கன்னு எல்லா கம்பெனியும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அத்தனையும் சோக் ஆகி போயிட்டுது. எல்லா கம்பெனி மேலே கைது பண்ணி நடவடிக்கைலாம் நடந்தது. அப்போது ராயப்பேட்டை பெனிஃபிட் இருந்தது இல்லை, ராயப்பேட்டை பெனிஃபிட் உடையார் எடுத்துட்டார். அப்போது இருந்தது. அப்போ ராயப்பேட்டை பெனிஃபிட் ஃபண்டில் போட்ட பணத்தையும் எல்லோரும் எதுவும் ஆயிருமோன்னு நினச்சி எல்லோரும் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான விட்ராயல் இருந்தது. அப்போது அவர் என்ன சொன்னார்னா பேப்பரில் அறிவிக்க கொடுங்கப்பா, ராயப்பேட்டை பெனிஃபிட் ஃபண்ட் ஒரு வாரத்துக்கு 24 ஹவர்ஸ் திறந்துருக்கும்.
யார் யாருக்கு விட்ரா பண்ணணும் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாரு. ஒரு 2 நாளோ 3 நாளோ இருந்தது. பிறகு பூரா வந்து எல்லா டிபாசிட்டும் அங்கே வர ஆரம்பிச்சிட்டு ஓகே. மக்கள் வந்து ஒரு பயம் வந்துடுது அவங்களுக்கு. ஏன்னா ஆஃபீஸ் போனோம், வீட்டில் சிலிண்டர் இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதனால் நாம் முன்னக்கூட்டி பதட்டத்தில் அவங்க போய் எல்லோரும் மொத்தமாக ஒரு ஒரு பெட்ரோல் அதை நம்ம பார்க்குறோம். ஒரு 10,000 12,000 லிட்டர் தான் ஒரு நாளைக்கு ஒரு பெட்ரோல் பங்கில் விற்று போகுங்கிறது ஆவரேஜில் இருந்ததுன்னா, திடீர்னு போய் 25,000 30,000 பேர் போனால் அங்கே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாம் காலியாகிடும், பாக்கி காலியாக இருக்கும். அந்த ஒரு நிலைமை தான், அந்த கிரைசிஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாளையில் நீங்கள் நம்ம பார்க்க தானே போகிறோம். 2-3 நாளில் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் எப்படி வருதுன்னு தெரியாது, வந்துடும். அந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. நைட் அண்ட் 24 ஹவர்ஸும் தூங்காமல் இதுக்கு என்ன செய்யும், நம்மளை விட அவங்களுக்கு அதில் இருக்காங்க. ஜெய்சங்கரை போல ஒரு திறமையான ஒரு ஃபாரின் மினிஸ்டர் நம்ம நாட்டுக்கு இது வரைக்கும் கிடைச்சதாக எனக்கு தெரியல. அவ்வளோ அற்புதமாக பேசி எல்லா நாட்டிலையும் எந்தெந்த யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறத மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் எல்லாத்துட்டையும் பேசி அது ஒழுங்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தட்டுப்பாடுகள் இப்படியே 1 மாதம் 2 மாதத்துக்கு போர் நீடித்தாலும் கூட நமக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸில் நமக்கு வந்து இந்த எரிபொருள் வந்து பிரச்சனை வராது என்பதுதான் என்னுடைய பார்வை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப மிகவும் நன்றி சந்தோஷம். சார். ரைட்.